அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முகமது. இன்றைக்கி A123 தமிழ் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் செட் வாங்கியிருக்கோம். இது எதுக்காக வாங்கியிருக்கோம்னா, நம்மகிட்ட அடிக்கடி நிறையா மொபைல்ஸ் வருது. அதை கழட்டுறதுக்கும் சில எக்யூப்மெண்ட்ஸ் கழட்டுறதுக்கும் நமக்கு ஒவ்வொரு அட்டிக்கும் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு இது வாங்க முடியாது. அதுக்காக மொத்தமாக எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் செட் வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குது, அதோட அன்பாக்சிங் எப்படி, அதில் என்னென்ன ஸ்க்ரூலாம் இருக்குது பற்றி தான் மொத்தமாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவர் பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணி இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பற்றி பார்ப்போம். இதோட ஃபுல்லாகவும் இதுக்கு மேலே ஒரு சர்வோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி. ஏன்னா இதை யாரும் யூஸ் பண்ணிட்டு திரும்ப வச்சு இது பண்ணி விற்கக்கூடாதுங்காண்டி அவங்க ஃபஸ்ட்டே செட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இதை ஓப்பன் பண்ணுவோம். மேலே இருக்க ஃபஸ்ட்டு வந்து சர்வோ கோட்டிங்கை ஃபுல்லாக கிழிச்சிட்டு ஓப்பன் பண்ணுவோம். சரி ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு மாட்டி இதான் அதோட கம்பெனி நேமு. இது 32 செட்டு கொடுத்துருப்பாங்கன்னு இருக்காங்க பாருங்கள். 32 ஒரே இதில் எப்படின்னா சின்ன சின்ன அந்த செட்டு மட்டும் இருக்கும். அதுக்கடுத்து இதோட நேம் M325 தான் இதோட மாடல் நேம். ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்க்ரூ ஸ்கேருக்கான கையில் பிடிக்க ஹேண்டில், அதுக்குள்ளே வச்சு இது பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு மாடலுக்கான ஸ்க்ரூ செட்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு லைட் வச்சது சரியாக தெரியுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அதோட கையில் பிடிக்க ஹேண்டில் எடுத்துக்கிடுவோம். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரெஷ்ஷிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அந்த இன்னொன்று இருக்கிறது கம்மியாக இருக்குதுங்களா, அதை உள்ளே மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரெடி ஆயிரும். சரி வாங்க ரெடி பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்க்ரூவை மாட்டணும். ஃபஸ்ட்டு இது கீழே அமுக்கிக்கிட்டு இந்த கம்பியை உள்ளே மாட்டிக்கணும். இது பிடிக்காண்டி தான் இந்த இடையில கொஞ்சம் வரையாக கொடுத்துருந்தாங்க. திரும்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரூ எடுத்து இதில் வச்சிங்கன்னா, இதில் காந்தம் இருக்குது, அதனால் அவ்வளோ உங்களுக்கு கீழே ஸ்க்ரூ டக்குன்னு விழாது. ஸ்க்ரூவை நீங்கள் எடுத்தாலும் அந்த ஸ்க்ரூ இதில் மாட்டிக்கிடும், காந்தத்தில் ஈர்த்துக்கிடும். சரி நாங்கள் ஏதாச்சும் இதை கலெக்டருக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு கையில் என்ன இடைக்கி ஒரு மவுஸ் ஒன்று கிடச்சிருக்கு. இதை கழட்டி பார்ப்போம். இதில் இருக்க மேலே ஒரு டாப்பில் ஸ்க்ரூ இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ எந்தன்னு பார்த்து எடுத்து இதான் அது. இதை மாட்டி இதை கழட்டி பார்ப்போம். டாப்பில் அந்த ஸ்டிக்கர் இருக்கிற இடத்துல அந்த ஸ்க்ரூ இருக்குது. கரெக்டாக வருது. வந்துடுச்சு வச்சிங்களா. இன்னும் லைட்டாக பிடிச்சிருக்கு. திரும்ப இன்னும் நல்லா காட்டுவோம். ஓகே, அந்த ஸ்டிக்கர் ஒட்டிருக்கனால அந்த பேப்பரோட ஸ்க்ரூ நின்றுக்கிடுது. கடைசி திரும்ப அதிலே மாட்டிடுவோம். மாட்டியாச்சு. நல்லா ஒர்க் ஆகுது. பரவாயில்ல, நல்லா க்ரிப்பாகவே நல்லா பிடிச்சி ஸ்க்ரூ காட்டுது. இந்த சார்ஜர் லைட்டில் நம்ம திரும்ப இந்த மேலே டாப்பில் ஸ்க்ரூவை கட்டி பார்ப்போம். இதுலேயே ஸ்க்ரூ மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா. பார்த்தா தெரியுது. உங்களுக்கு லைட் வச்சது தெரியுதான்னு தெரில. திரும்பி இதை மாட்டிடுவோம். சாரி, அதிலே மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் அதில் மாட்டிக்கிச்சு. ஆனால் இதில் காந்தம் இருக்குது, அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் இதாகாது. எப்போமாச்சும் இந்த மாதிரி செய்யும்.
அடுத்து ஒரு மொபைல் கிடச்சிருக்கு, அந்த மொபைலை கட்டி பார்ப்போம். அதில் இருக்க ஸ்க்ரூ அப்புறம் கட்டி பார்ப்போம். இந்த மாடலுக்கு இதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ செட்டை மாற்றணும். இதை பழைய இடத்துல வச்சுட்டு இதுக்கு ஏற்றது எந்த செட்டு, இதான் அது. இதை அதில் மாட்டிட்டு இதோட ஸ்க்ரூவும் கழட்டி பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. சரி, இது அதிலே திரும்பியும் மாட்டிடுவோம். காந்தில் அதே ஒட்டிக்கிட்டு பார்த்தீங்களா. வேறு இந்த சைடு இருக்க ஸ்க்ரூ கட்டி பார்ப்போம். இதுவும் அழகாக வருது. திரும்ப அதிலே மாட்டிடுவோம். 32 பீஸ் இருக்குது இதில். ஒன்று ஒவ்வொரு விதமாக மாட்டிக்கலாம், கட்டிக்கலாம். சார்ஜரு இந்த மாதிரி நிறைய செட்டில் வந்து சைனா மாடலில் நிறைய ஸ்க்ரூ வந்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இதை கட்டி திரும்ப அதிலே வச்சுருவோன்னா உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்லபடியாக யூஸ் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உங்களால் எப்படி சேவ் பண்ணால் கீழே கொட்டிடுவோம். இதை மூடிட்டு நீங்கள் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் அவ்வளோ கீழே விழாது. ஓரளவுக்கு நல்லா இதாக தான் இருக்கும், கீழே விழாதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களோட உடனே வரும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.